பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினப்பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஆண்டவரை உயர்த்துவோம். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாமத்தால் என்றும் பாடு. நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்துவிடும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்துவிடும். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கிருபையே, glory Jesus. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதை குறித்து நாம் இந்த வேத வசனத்தில் வாசிக்கிறோம். தம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படி வந்த திரளான ஜனங்களை பார்த்து பலவிதமான தேவைகளோடு கூட இந்த காரியம் எனக்கு கிடைத்துவிட்டால் நல்லது, இயேசுவிடத்தில் போனால் இந்த நன்மை எனக்கு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு வந்து நின்ற ஜனங்கள் நடுவில் ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசத் தொடங்கினார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவர் உங்களுக்கென்று ஒரு நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். பரலோகத்தை, மோட்சத்தை, சொர்க்கத்தை அவர் வைத்திருக்கிறார். அந்த இடத்திற்கு நீங்கள் வர வேண்டும். அந்த இடத்திற்காக தேவனை தேடுங்கள்.
அப்பொழுது நீங்கள் தேடி வந்திருக்கிற இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூடவே கொடுக்கப்படும் என்று சொல்லி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததை குறித்து வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். சமீபத்தில் எங்களுடைய ஜெபஹாலில் சுவிசேஷ பயிற்சி முகாம் நடந்தது. அதில் தேவ மனிதர் சகோதரர் வின்சென்ட் செல்வகுமார் அவர்கள் ஒரு காரியத்தை சொன்னார்கள். சவுல் கழுதையை தேடி போனான். கழுதை கிடைக்க வேண்டும், என் அப்பா வீட்டுடைய கழுதை காணாமல் போய்விட்டது, இந்த கழுதை எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவன் தேடிக்கொண்டே போனான். ஆனால் அங்கு ஆண்டவர் அந்த சவுலை ராஜாவாக சாமுவேலை கொண்டு அபிஷேகம் பண்ணிவிட்டார். இப்பொழுது ராஜாங்கம் அவனுடைய கைகளில் கொடுக்கப்படுகிறது போல ஒரு அபிஷேகம் சவுலின் மேல் இறங்கிவிட்டது. ராஜாவாக அவன் நியமிக்கப்படுகிற ஒரு நிகழ்வு அங்கு நடக்கிறது. ஆனால் இந்த சவுலுடைய மனநிலை இப்படி இருக்கிறது என்றால், நான் ராஜாவாகிவிட்டேன், சரி, ராஜாவாக என்னை அபிஷேகம் பண்ணிவிட்டீர்கள், ஆனால் என் கழுதை என்று அவன், என்னுடைய கழுதைக்கு என்ன ஆயிற்று, என் கழுதை என்ன எப்படி கிடைக்கும் என்று அவன் கேட்டுக்கொண்டிருந்தானாம். அதுபோலதான் நம்மை கூட ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்தையே நான் உனக்கு கொடுக்கிறேன், அந்த மேன்மையான முடிவில்லாத வாழ்வையே நான் உனக்கு கொடுக்கிறேன், அதை பற்றின கவலை கொள்ளாதபடி, எனக்கு ஒரு வீடு கிடைக்கவில்லையே, என் பிள்ளைக்கு திருமணம் நடக்கவில்லையே, என் பிள்ளைக்கு வேலை இன்னும் கிடைக்கவில்லையே என்று சொல்லி என்னோட கழுதை என்னவாயிற்று என்பது போல இந்த உலகத்தின் காரியங்களை குறித்தே நாம் கவலைப்படுகிறவர்களாக தேடுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். அப்படிப்பட்ட நிலைமையில் நாம் இருக்கக்கூடாது என்பதை குறித்துத்தான் ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார். இதெல்லாம் தானாக வந்துவிடும், நீ தேடி போகிற கழுதை தானாக வந்துவிடும், நீ ராஜ்ய பாரத்தை, உன் தலையில் உன் கரத்தில் கொடுக்கப்பட்ட பொறுப்பை நீ நிறைவேற்று என்பதாக தான் ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நாம் தேடுகிற போது, நாம் தேடிக்கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் அவரோடு கூட நமக்கு கொடுக்கப்படும் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை நேரத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். முதலாவது நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை, நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த மேன்மையான அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்காக உம்மை தேடி ஆண்டவரே நாங்கள் வாழும்படியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும். எங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான தேவைகள் இருந்தாலும் இவைகளுக்காக உம்மை நாங்கள் தேடாதபடி தேவனுடைய ராஜ்யத்திற்கு வர வேண்டுமே என்ற ஒரு எண்ணத்தோடு நோக்கத்தோடு நாங்கள் உம்மை தேடுகிற போது நாங்கள் கேட்கிற கேளாதிருக்கிற அத்தனையும் எங்கள் வாழ்க்கையில் கூட கொடுக்கப்படும் என்று நீர் சொல்லியிருக்கிற வார்த்தையின்படியே அத்தனை ஆசீர்வாதங்களும் அதோடு கூட எங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தைகளை நம்பி யாரெல்லாம் உம்மை நோக்கி உம்முடைய உதவியை நாடி உம்முடைய முகத்தை நோக்கி ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யத்தில் ஆண்டவரே ஒரு பங்கையும், ஆண்டவரே அவர்கள் கேட்டுக்கொள்கிற கேளாமல் நினைத்து கொண்டிருக்கிற சகல நன்மைகளையும் கூட கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்ததா? நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களிடத்திலும் பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.